உங்கள் அத்தனை பேருக்கும் ஊரில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன நடந்தது இருக்கக்கூடிய வியாபாரிகளும் பொதுமக்களும் காவல்துறையும் உளவுத்துறையும் ஒரு தகவலை நீங்க பதிவு பண்ணிக்கணும். ஒரு 10 வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது. எல்லாரும் சேர்ந்துதான் அந்த திருவிழாவுக்கு ஐயம்பட்டி கிராமத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு 18 கிராமமும் சேர்ந்து போயிருக்கணும். அவங்க வந்து தனியா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல முத்திரையர் கிராமம் மட்டும் பூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் சாதிய வன்மத்தோடு முத்திரையர் சமூக மக்களுக்கு அங்கே பூ எடுப்பதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். உடனடியாக ஐயம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு கிராமத்தில் பிரச்சனை சொன்னா எங்க போகணும், யார்கிட்ட போய் பார்க்கணும்னா காவல்துறையிட்ட போய் முறையிடணும். அதுதான் சொல்றாங்க. இங்க காவல்துறையிட்ட முறையிட்டப்போ காவல்துறை என்ன பண்றாங்க, எந்த ஊருமே 18 பட்டியுமே பூ எடுக்கிறதுக்கு அனுமதி மறுத்துட்டா யாருமே பூ எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை நம்பி நம்மளும் சரி யாருமே பூ எடுக்க அனுமதி இல்லையே, காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் அமைதியாக இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் அங்கே அனுமதி தருகிறார்கள். நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு அவர்கள் பூ எடுத்துட்டு வருகிற போது நம்மளை எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. 18 பட்டியல யாருமே எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. பூ இப்ப அவர்களுக்கு மட்டும் காவல்துறையில அனுமதி அளித்திருக்கிறார்களே, நாமும் பூ எடுப்போம் சொல்லி பூ எடுத்துட்டு நம்ம கிராமத்துக்குள்ள சுத்தி வராங்க. அவர்கள் நம்ம கிராமத்துக்குள்ள மட்டும்தான் அந்த பூ எடுத்துட்டு சுத்தி வரும்போது காவல்துறை வந்து அந்த நம்மளை வந்து வழிமறித்து, நாங்க மாவட்ட காவல்துறை எல்லாம் குறை சொல்லல, தமிழக அரசாங்கமும் மாவட்ட காவல்துறையோட கவனத்துக்கு சொல்றோம். மிக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். காவல்துறையிலே சாதி வெறி அதிகமாக இருக்கிறது. சாதி வெறிதான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக அங்கு இருக்கக்கூடிய அந்த உரத்தநாடு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் தொடங்கி கரைநிலையில் இருக்கக்கூடிய காவலர் வரையில மிகப்பெரிய சாதி வெறியோடு சாதிய வன்மத்தோடு அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பாங்க சமூக வலைதளங்கள்ல. அவ்வளவு மிருகத்தனமா ஒரு மாட்டை அடிக்கும் போது கூட ஒரு விவசாயி ஒரு மாடை வைத்து பிழைப்பு நடத்துவன் அந்த மாட்டை அடிக்கும் போது கூட அப்படி கேவலமா அடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கேவலமான தண்ணீர் விரட்டி அடிக்கிறீங்களே, யாருடைய தூண்டுதல் அப்படின்னு கேட்டா முழுக்க பகிரங்கமா வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் சொல்றோம். தமிழக காவல்துறையில சாதி வெறி சாதிய வன்மம் இப்ப இல்ல அப்பையில இருந்தே புரிஞ்சிருக்கு. இந்த பெயர்கள்லாம் வந்து நம்ம பேச்ச மீறி வந்து பூ எடுக்கிறோம்னா அப்படின்னு ஒரு சாதி சொல்லி அங்க மிருகத்தனமா அடிக்கிறீங்க. அடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்டா வண்டியில போலீஸ் வண்டியோட அந்த காட்டை புரிஞ்சுட்டோன்னு சொல்றாங்க. இங்க இருக்க ஏதாவது கோயில் இருந்தா வாங்க, அங்க எங்க தாய்மார்கள் எல்லாம் சத்தியம் பண்ண சொல்றேன், போலீஸ் வண்டியில காட்டை நாங்க புரிஞ்சு விடல, போலீஸ் தான் புரிஞ்சுட்டாங்க காட்டை. அவர்களுக்கு ஒரு காரணம் தேவை. இவர்களை அடிப்பதற்கு, இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு, சாதி வெறியை காண்பிப்பதற்கு, சாதிய வன்மத்தோடு நடந்து கொள்வதற்கு காவல்துறைக்கு ஒரு காரணம் தேவை. காட்டு அவங்களே புரிந்து விடுறாங்க. இருக்கக்கூடிய விளைவுப்பொருட்காரர்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு தமிழக அரசாங்கத்துக்கு நோட்டு போடுங்க. காவல்துறையில சாதி வெறி வந்துருச்சு. அந்த காவல் நிலையத்தில் உடனடியா சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி, அந்த சப் இன்ஸ்பெக்டர் உடனடியா இடமாற்றம் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா நாங்க தான் இன்னைக்கு களத்துல வந்து போராட வரோம். உடனடியான தீர்வு. அடுத்த காவல்துறை எங்களுக்கு காத்த புரிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டுக்கீங்களே, எங்களை அடித்த காவல்துறை மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மாவட்ட கண்காணிப்பாளர்களை கேட்கிறோம். நாங்க மாவட்ட கண்காணிப்பாளரை கேட்கிறோம். நீங்க நேர்மையான அதிகாரி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சமூக வேலை செய்கிற போது நீங்கள் நேர்மையான ஒரு அதிகாரின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து காவல்துறையில் இருக்கிறவர்களுக்கு சாதி வெறி இருக்கவே கூடாது. அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையுமே உடனடியாக இடமாற்றம் செய்யுங்கள். அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டாம். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு.
ஒரு நாடாண்ட சமூகத்திலிருந்து நாங்க பேசுகிறோம். அவங்களெல்லாம் நீங்க சஸ்பெண்ட் செஞ்சு அவங்க வேலைக்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். சின்ன தண்டனை, ஒரு சின்ன தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய ஆய்வாளர் இருந்து கலை நிலையில் இருக்கக்கூடிய காவலர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதிக்கு இடமாற்றம் செய்யுங்கள். நாங்க அவங்க மேல வழக்கு போடணும், அவங்களை சஸ்பெண்ட் செய்யணும் அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு தவறு நடந்திருக்கிறது. அது ஒரு சாதி வரி கூட்டத்தினுடைய துணையோடு கூட அந்த தவறு நடந்திருக்கிறது. மிகப்பெரிய தவறு. இந்த ஜனநாயக நாட்டில சமூக நீதி ஆட்சி அமைக்கிறது சொல்ற தமிழக முதல்வருக்கு நாங்க ஒரு கோரிக்கை விடுக்கிறோம். உங்க தமிழக காவல்துறையில சாதி வெறி அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதிக்க போகிறது. எப்படி பாதிக்க போகிறது? மத்திய தமிழகம், தென் தமிழகத்திலும் முத்தரையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறோம். அங்கே வாழ்கிற பகுதியில் அவங்கெல்லாம் நமக்கு கீழே இருந்தவங்க தானே, நமக்கு வாக்களித்த சமூகம் தானே. இன்னைக்கு நமக்கு இணையாக இவர்கள் வந்து அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் நமக்கு இணையாக வந்து கோவில் திருவிழாக்களிலே கலந்து கொள்கிறார்கள் நினைக்கிறாங்க. எப்பா நீ இத்தனை தாட்டியம் பண்ணலாம்ப்பா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பேரரசருடைய வயது 1349. உனக்கு ஒரு பேரரசர் இருந்தாரு சொன்னா வயசை சொல்லுப்பா. நான் ஆதிக்க சாதின்னு சொல்றேன், நான் நாடாண்ட சாதின்னு சொல்றேன்ப்பா. உனக்கு ஒரு அரசர் இருந்தாருன்னு சொன்னா அவருடைய வயசை சொல்லுப்பா. 1349வது பேரரசருடைய சதய விழாவை இந்த மே 23 கொண்டாட இருக்கோம். நாங்க ஒன்னும் அரசாட்சி பத்தி தெரியாத சாதியில உனக்கு கீழே இருக்க சாதி இல்லப்பா. எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்துல முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற கிராமங்கள்ல இந்த மாதிரி திருவிழாவில் பிரச்சனை வந்தது இல்ல. அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் இருந்தாலும் சரி, வேற எந்த சமூகம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு இணையாக அந்த சமூகத்திற்கான ஒரு வேலையை கொடுத்திருப்போம். தேர் கட்டுற வேலையா இருக்கலாம், காவல் காக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரிதான், எங்களுக்கு இணையாக கொடுத்திருப்போம். முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற மாவட்டங்கள்ல, முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற கிராமங்கள்ல, நாங்க மெஜாரிட்டியா இருக்க கிராமங்கள்ல எந்த இடத்திலுமே நாங்க யாரையும் அடிமைப்படுத்தியதில்லை. அதை தமிழக காவல்துறையோ தமிழக அரசாங்கமும் தெரிஞ்சுக்கணும். இப்படி சாதி வரியோடு காவல்துறை நடந்துக்கிற போது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் வரப்போகுது. ஐயம்பட்டி மாதிரி இந்த 10 கிராமத்துல இது மாதிரியான அத்துமீறல், ஆதிக்க வெறியோடு ஆதிக்க சாதிக்காரர்களுடைய பேச்சை கேட்டு அவன் திமுக இருக்கலாம், ஆட்சி எவனோ வேணா இருக்கலாம், அவர்களுடைய பேச்சை கேட்டு காவல்துறையும் சாதி வெறியோடு நடந்துகிட்டீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடக்க போகுது தமிழகத்துல. ஏன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய சமூகத்தை நீங்க சாதிய வன்மத்தோட காவல்துறை அணுகுகிற போது எத்தனை காலத்துக்கு தான் அவங்க கொட்ட கொட்ட குடிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தஞ்சை ரயிலடிக்கு வந்திருக்கோம், நாளைக்கு செஞ்சு ஆட்சி கோட்டையில போய் 10,000 பேர் நிக்க போறோம். தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை சாதி வெறி பிடித்த காவலர்கள் உருவாக்க வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயக நாடு, யார் வேண்டாலும் கோயிலெல்லாம் பூட்டிருங்க. எப்படி வட மாவட்டங்களில் பிரச்சனை ஏற்படுகிற போது சம்பந்தப்பட்ட கோவிலை இழுத்து மூடுவீங்களோ அது மாதிரி மூடுங்க. ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்ட பிறகு தரங்க. பழைய சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது உடனடியா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகும் சொல்லி மூடுறீங்களா கோவில? இங்க உள்ள போட்டு அடிச்சு பயமுறுத்தலாம் முடியாது. முத்தரையர் சமூக மக்களை அடித்து, முத்தரையர் மக்களை மட்டுமல்ல எந்த சமூகம் எல்லாம் கேட்பாரத்து அரசியல்ல புறந்தள்ளப்பட்டிருக்கோம், நீங்க யாரையும் பெற முடியாது. ஏன்னு சொன்னா தமிழர் தேசம் கட்சி இருக்கிறது. இந்த முத்தரையர் சமூகத்துக்கு மற்ற சமூகத்துக்காக களத்தில் நிற்கிற காலம் வந்துவிட்டது. அப்படிதான் தமிழகம் முழுக்க போறோம். அதனால அடிச்சு இந்த சமூகத்தை பயமுறுத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இந்த தமிழகத்தில் அது ஆதிக்க வர்க்கமோ அவர்களுக்கு ஆதரவா சாதிய வண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரத்தநாடு காவல்துறை, நான் மற்ற காவல்துறையெல்லாம் குறை சொல்லல, ஒரத்தநாடு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அத்தனை பேரும் இந்நேரம் மாவட்ட காவல்துறை அவர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்கணும். இந்த இடத்துல ஒரு டிஎஸ்பி பேசுறாங்க, தேர்தல் நேரமா இருக்கு, ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் ஒரு ஊருக்குள்ள புரிந்து பொதுமக்களை காட்டு மிராண்டித்தனமா அடிப்பதற்கு அனுமதி இருக்கா? தேர்தல் விதிமுறை இருக்குன்னு சொன்னா நீங்க போயிருக்கவே கூடாது. யார் சொன்னாங்க உங்களுக்கு?
பணம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அவர்களும் நீங்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பீங்க. அது மட்டும்தான் உங்களை இணைச்சிருக்கும். அதிகமா இருக்கு, அதை நிறுத்திக் கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா இந்த தஞ்சையில நடக்கிற ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடக்கும். தமிழகம் முழுக்க கொண்டு போக வேண்டிய விஷயத்தை ஐயம்பட்டி இந்த கிராம மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதியை கண்டித்து தமிழகம் முழுக்க வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தமிழகம் முழுக்க இந்த விஷயத்தை கொண்டு போவோம். காவல்துறை மனதில் வச்சுக்கணும். இது மாதிரியான செயல்பாடுகள்ல இனிமே காவல்துறை ஈடுபடக்கூடாது. நீங்க பண்றது தமிழக அரசாங்கத்திற்கு தான். இப்ப நாங்க திட்டம்போது என்ன சொல்றாங்க, உங்க பிரச்சனையை எங்க கொண்டு போறாங்க, தமிழக முதல்வர் திட்டுறாங்க, நம்ம பொறுப்பாளர்கள் ஒட்டுமொத்த காவல்துறையும் திட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு 10-15 காவலர்கள் சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்டதோட விளைவு தஞ்சை மாவட்ட காவல்துறை மேல ஒரு களங்கம் வளர்க்கிற மாதிரி இருக்கு. அதனால உடனடியா மாவட்ட காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து குறைந்தபட்சம் அவர்களை இடமாற்றமாவது செய்யணும். இல்லைன்னு சொன்னா நாங்க நீதிமன்றத்தை அனுப்புவோம். அந்த வீடியோ எல்லாம் எங்ககிட்ட இருக்கு, அவங்க அடிச்ச வீடியோ எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. நிச்சயமா மதுரை கிளையை அணுகுவோம். அந்த காவலர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உடனடியாக சென்றுடன் கலந்து கொண்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அந்த கிராமத்திலிருந்து கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிக்கின்றோம் ஒருத்த நாடு காவல் நிலைய அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழர் தேசம் கட்சியேன் கண்டன ஆர்ப்பாட்டம். நன்றி. தஞ்சை சாமி அவர்கள்